8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவேளை நீங்கள் போராட்டத்தின் மத்தியில, தடைகளின் மத்தியில முன்னேற முடியாதபடிக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போகிறார். இதுவரை நீங்கள் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நீங்கள் காத்திருக்கலாம். எப்பொழுது இந்த வாசல் எனக்கு திறக்கப்படும், எப்பொழுது இந்த வாசல் வழியாய் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லி அநேக காரியங்களை வைத்து, அநேக சூழ்நிலைகளை நினைத்து நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் திறந்த வாசலுக்கு முன்பாக நீங்கள் நிற்க போகிறீர்கள். அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த உங்க வாழ்க்கையிலே கவலையோடு கூட, பாரத்தோடு கூட, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அநேக கேள்விக்குறிகளோடு எதிர்பார்த்து கலங்கி கவலைப்பட்டு நீங்கள் நெருக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி திறந்த வாசலுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். உங்களுடைய கால்கள் திறந்த வாசலுக்கு முன்பாக நிற்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வுகளை, மேன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் தடைகளை மாற்றுகிற நாள், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தவிப்புகளையும் ஆண்டவர் மாற்றுகிற நாள் இது. எத்தனை முறை முயற்சித்தோம், என்னால முன்னேற முடியவில்லையே, அடுத்த நிலைமைக்கு என்னால செல்ல முடியவில்லையே என்று சொல்லி கலங்கின கண்களோடு கூட எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீங்க சோர்ந்து போகாதீங்க, உனக்குன்னு ஒரு திறந்த வாசலை நான் வச்சிருக்கிறேன். நீ திறந்த வாசல் வழியாய் நீ நிற்க போகிறாய். நீ அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக அல்ல, நான் திறந்த வாசல் வழியாய் நீ நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்குரிய வாசல்களை எல்லாம் ஆண்டவர் திறக்க போகிறார். உயர்வுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், நான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இன்னும் நிறைய காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு திட்டத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உடைய எதிர்பார்ப்போ உங்க திட்டத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுக்கு திறந்த வாசலை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்த நீங்கள் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு, கம்பீரமாய் உள்ளே பிரவேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எத்தனை மனிதர்கள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வாசலை அடைச்சிருக்கலாம், சத்துரு அடைச்சிருக்கலாம், முன்னேற முடியாதபடி முட்டுக்கட்ட போட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி உடைய பிள்ளைகளை திறந்த வாசலுக்கு நேராக வழி நடத்துகிற தகப்பன், உடைய கால்கள் திறந்த வாசலிலே நிற்க போவதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை சந்தித்த ஆண்டவரே, நெருக்கங்களை சந்தித்த உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசாலமான ஒரு வாசலை கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.